விட்டுங்கண்ணா நான் தான் வந்துகிட்டு இருக்கேங்களா அண்ணா ஆடடே ஐயா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்காத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கயிற்ற கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னே ஜோதிட சிகாமணின்னு, அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசியில நிச்சயம் நடக்கும், ஆணியில கெட்டி மேளங்குட்டி கட்டில் ஆடும், அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க, இத கையில புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டதையெல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கை தான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான், அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்னேன். நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல, உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்து வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, என்னையே இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பார்க்க நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாசு சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாசு சொல்றியா? சைடுல நோண்டா மாப்ள. என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னிமலையில இருக்கு. அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமுலையில நட்டு வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன ஓ, நாங்க புடிங்கி நட்டது எல்ல கல்றா. ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் பார்த்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்றா. யாருங்க அவங்க? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சொல்லுங்க. நான் ஜோசியருங்க. நான் வாஸ்து. ஜாதகம் கிடைக்கும் போது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதனால உங்க கல்யாணம் முடியற வரையில எங்களை இங்கேயே உட்கார சொல்லிட்டேன். இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வீட்டுல பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படிங்க சோறு போட முடியும்? பரவாயில்ல, நீங்க போங்க. ஐயோ, உங்க அண்ணன் ஒரு மாதிரியே முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. புறப்படுங்கன்னு என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுல, இனி எங்க அண்ணன் எதுவும் பேச மாட்டாரு. போங்க. ஏமா, இந்த ரோட்ல போனா நம்ம ஊருக்கு தானே போக முடியும். யார் இந்த பொண்ணு தனியா போய்கிட்டு இருக்கு? யார் விட்டு உறவு முறைன்னு தெரியலையே. எனக்கும் புதுசா தானே தெரியுது. பாவம், நல்ல வெயில், 4 கிலோமீட்டர் நடந்தே போகணும். கால்ல வர செருப்பு இல்ல. வண்டியை பக்கத்துல போய் நிறுத்துறேன், அதை ஏறிக்க சொல்லு, ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுருவோம். ஏங்க, யார் வீட்டுக்கு உறவு முறையா வந்திருக்கீங்க? என்னென்ன பதிலே காணும்? ஒருவேளை ஊமையா இருப்பாங்களோ? நான் ஒன்னும் ஊமை இல்ல. என் குரலு வெங்கல மாதிரி கலக்கலான்னு இருக்கும். இத முதல்லயே வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் டக்குன்னு அவளை சீக்கிரமா பேசிட மாட்டேன். அடடா, நல்ல பாலிசி. சரி சரி, நீங்க பேசாட்டி பரவாயில்ல, வந்து வண்டியில ஏறுங்க. 3ஆம் மனுஷங்க கூட எல்லாம் அவளை சீக்கிரமா ஏறிட மாட்டேன். ஆஹா, கைவசம் ஏகப்பட்ட பாலிசி வச்சிருக்குமா? நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான். உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் 3ஆம் மனுஷன் தானே. அட, பாயிண்டா பொளந்துகிட்டதேமா. சும்மா அடம் பிடிக்காதீங்க. ஊரு போய் சேரணும்னா இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, இன்னும் 24 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடப்பேன். சரியான மிளகா வியாபாரி பொண்ணு போல இருக்கு, காரசாரமா பொறிஞ்சு தள்ளுறாங்க. சரி விடுமா, கொஞ்சம் தூரம் போனா கரும்பு காடு வருது. அங்க பொறுக்கி பசங்க சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க. 4-5 நாளைக்கு முன்னாடி 50 வயசு கிழவின்னு கூட பார்க்காம கையை பிடிச்சி இழுத்துட்டானுங்க. இது வயசு பொண்ணு, தளதளன்னு வர இருக்கு. அங்க போனாதானே வேடிக்கை இருக்கு. என்கிட்ட யாராவது வாலாட்டினா ஒரே ஏத்தா ஏத்திடுவேன். உங்க அண்ணனுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அடேங்க அப்பா, எல்லாத்துக்கும் துணிஞ்ச பண்ண போல இருக்கு. அண்ணே, இவங்க இவ்வளவு வாய் பேசுறதுனால இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்குண்ணே. அட விடுமா, ஊருக்குள்ள தானே போகுது, விடிஞ்சதும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்னடா கையில தலைக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா, இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டாயி போச்சு. எவனோ பான் பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புற மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறே நீ. ஏதோ ஒண்ணு
தேங்காய் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் போய் தலைக்கு என்ன தேய்க்க பண்ண விடுங்க. ஏய் டர்ன் வா 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 அண்ணே எருமண்ணே. ஆமா எருமைதான். போ அந்த எண்ணெயை இது முதுகுல ஊத்தி தேய். என்னண்ணே நீங்க எனக்குன்னு எடுத்து வச்சேன்னு எருமை தேய்க்க சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதான், போய் தேய்டா. சரி, நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போறேன். டேய் தேங்காய் எண்ணெய் பக்கம் போனா செருப்பு பிஞ்சு போடு. அந்த பார் பச்சை லேபிள் ஒட்டின டின் இருக்கு, அதுல எண்ணெய் நிறைய இருக்கு, எடுத்து அண்ணே, தேய்ங்க. அது வேப்பண்ணே நாரும்ண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைண்ணே, செக்க ஆடுதுண்ணே. இன்னைக்கு என்ன வாங்க நிறைய பொண்ணு வருவாங்கண்ணே. ஏண்டா படுவா, உன்னை பொண்ணுகளை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னா இல்லையா? என்ன பொண்ணுல கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன சுத்தம் பிடிக்கல, அது ஏன்? யாரா சொன்னது என்ன பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னு? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் இருக்கும்ல? ஸ்டாப். எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு பல கதைகள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளஸ் பக்கு? டேய் இப்ப இங்க கட் பண்றோம், ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்றோம். அன்னைக்கு அந்த பொண்ணை என் கையில தாங்கல, என் நெஞ்சில தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன்டா. நில்லுப்பா நில்லு. இன்னைக்கு விசாரக்கிழமை, எப்படி நீ டவுனுக்கு போக வருவன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கப்பா. எங்க வீட்டுக்கு உறவுக்கார பொண்ணு ஒண்ணு வந்திருக்கு, பேரு பவளம். டவுனுக்கு போய் கொஞ்சம் சாமான் செட்டு வாங்கிட்டு வரணும். வண்டிக்கு புறவலதான் இடம் இருக்க, அவளை கூட கூட்டிட்டு போய் வந்தீன்னா உனக்கு புண்ணியமா இருக்குப்பா. அது ஒண்ணுமில்ல பொண்ணாத்தா, முன்ன பின்ன தெரியாதவங்கள என் வண்டியில ஏத்துறது இல்லைன்னு நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன். அட அது வேற யாரும் இல்ல, எனக்கு பேச்சு முறை ஆகுது. கரெக்ட் பொண்ணாத்தா, உங்களை பொறுத்த வரைக்கும் பேத்தி முறைதான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மூணாவது மனுஷி தானே. எம்மாடி, ஏமா என்னம்மா இது? உங்க அண்ணன் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்யறவரு, இன்னைக்கு என்னாச்சு இவ்வளவு கராரா பேசுறாரு? அது பொண்ணாத்தா, உங்க வீட்ல இருக்கிற ஆளு யாரு என்ன எப்படின்னு தெரியாம எங்க அண்ணன் எப்படி ஜீப்ல ஏத்துவாருன்னு வேண்டாம். அது அது சூதுவாது தெரியாத ஒரு புள்ள பூச்சுமா. வந்ததுல இருந்தா என்கிட்ட வாயே திறக்கலன்னா பாருங்களேன். சோறாவது சாப்பிடும்ல. அதெல்லாம் வேலை வேலைக்கு. சரி பண்ணாத்தா, நீ வேண்டப்பட்டவளாயிட்ட, உனக்காக கூட்டிட்டு போறேன். ஏமா மரகதா, சும்மாவா சொன்னாங்க பழமொழி, ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும்னு? கரெக்ட்னே. காக்கா ஆகாசத்துல பறந்தாலும் ஆகாரத்துக்கு அது கீழே வந்துதானே ஆகணும். நேத்தனமோ ரோசமா முறுக்கிக்கிட்டு வண்டி ஏற மாட்டேன்னாங்க, இன்னைக்கு வாய பேசாம டக்குன்னு ஏறி உட்காந்துக்கிடுச்சு. அதானே. ஏமா நானும் நீ தான் பேசிக்கிட்டு இருக்கோம், கூட கூட பேசுற கொடமுளகா அடம் பிடிச்சுக்கிட்டு வாய திறக்காம எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏங்க மிளகா திரும்புங்க. பிடிச்சு திருப்புமா, திரும்புங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன என்ன வேணாலும் கிண்டல் அடிச்சுக்கங்க, என் கார்ல விழாம இருக்க நான் தயாரா தான் இருக்கேன். இங்க பாருங்க, என் ரெண்டு காதுலயும் பஞ்சு. ஆஹா, இது என்ன அழுகு ஆட்டமா இருக்கு? அதானே, நம்ம வண்டியில ஏறிக்கிட்டு நம்மளே அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமா? விடாதமா, காதுல இருக்க பஞ்ச புடுங்க. புடுங்க. விடாத புடுங்க. புடுங்க. ஐயோ, சரியான கைகாரியா இருப்பாங்க போல இருக்க. அதானே, நம்மள என்ன கேனைய நினைச்சுக்கிச்சா? அப்படியே எகிரி ஒரு கொமட்ல ஒரு குத்து குத்துமா. குத்துனப்பா. ஐயே, அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஏன் இப்படி மிஸ் பண்றீங்க? பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு சிறு சிறு பேசிக்கிட்டு இருந்தா வயசு பொண்ணா கலகலன்னு சிரிக்க வேண்டாமா? நான் எப்படி கலகலப்பா சிரிக்கிறது? வாயாலதான். என்னத்த வாயால? முந்தா நேத்து தான் எங்க அப்பா செத்தாரு. என்னாச்சு? எங்க அப்பா போயிட்டாருன்னு சொன்னேன். என்னமோ உங்க அப்பா மண்டையை போட்ட மாதிரி உங்க அண்ணன் வெசனப்பட்டு வண்டியை நிறுத்திட்டாரு. நேரமாவது வண்டியை எடுங்க. ஏமா அப்பா சுத்த சமாசாரத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, சரியான குடிகார அப்ப. எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்தாலும் துணைக்கு அப்பா கூட இருக்காருங்கிற தைரியத்துல எப்படியோ காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். முந்தா நேத்து திடீர்னு மண்டைய போட்டாரு. 8 திக்குல எந்த திக்குக்கு போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல தெங்கஞ்சு நின்னேன். அப்பதான் தூரத்து சொந்தமான பொன்னாத்தா பாட்டி ஞாபகம் வந்தது. திடீர்னு இங்க ஓடி வந்தேன். பாதுகாப்புக்கு வேணா பாட்டி வீட்டுல இருந்துக்கலாம், ஆனா என் வயிற்று பழப்புக்கு நான் தானே ஏதாவது பண்ணிக்கணும். பாட்டி பொட்டி கடை வச்சிருக்கிறதுனால முறுக்கு சீடை தட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து வியாபாரம் பண்ணலான்னு தோணுச்சு. பாட்டி கழுத்து பம்பர மாதிரி இப்பவே இப்படி இப்படி இப்படின்னு ஆடுது. இந்த ஆட்டமும் நின்னதுக்கு அப்புறம் இந்த அனாதை எங்க போறதுன்னு நினைச்சு பார்த்தா கை காலெல்லாம் வெட வெடாங்குது. இந்த லட்சணத்துல நான் எப்படி கலகலப்பா சிரிக்கிறதுன்னு வேண்டாம். கவலைப்படாதம்மா, இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நாங்களும் உனக்கு துணையா பொன்னாத்தா பாட்டி மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்க.
சரிங்க, நான் உங்களை என் தாத்தா மாதிரி நினைச்சுக்கிறேன். அடி. மாப்பிளைக்கு காட்டுறதுக்காக தங்கச்சிக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்க, இப்படி அலங்காரம் பண்ணி எடுப்பாங்க. செக்கோட்டுற ஆளுங்கிறது சரியா தான் இருக்கு. உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு அமைதியா வந்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஜாமான் செட்டெல்லாம் அப்புறமா வாங்கிக்கிறேன். மரகதம், நானே உன் கூட வந்து நானே உனக்கு அலங்காரம் பண்ணி நானே உனக்கு நல்ல போட்டோ பிடிச்சு தரேன். நல்ல வேலை நான் உன் கூட வந்தேன். தனியா போட்டோ பிடிக்கிறதுக்கு உன் அண்ணன் கூட வந்திருந்த உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆயிருக்காது. இந்த பத்தியா விருதுப்பட்டிக்கு போற சனின்னு ஏன்டா வீட்டுக்கு கூட்டு போனங்கிற கதை இதுதான். எது? ஓ வாய்தான். வரலாமா? வாங்க வாங்க வாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும். எங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்டுல குடுக்கறதுக்கு போட்டோ எடுக்கணும். உட்கார சொல்லுங்க. அஸ்திர அவசரப்படாத, பொண்ணுக்கு இன்னும் அலங்காரமே பண்ணல. ஆமா, இந்த நெத்தில மாட்டுற சுட்டி, காதுல மாட்டுறது, கழுத்துல மாட்டுறது, இடுப்புல மாட்டுறது இதெல்லாம் இருக்குல்ல? தனித்தனி வாடகையில எல்லாம் இருக்குங்க. அப்படியா? ஊர்ல போட்டோ ஸ்டுடியோ நிறைய இருக்கு. போயா இருங்க. என்னாச்சு? என்னாச்சு? ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருந்தா வயசு பொண்ணுங்க போட்டோ எடுக்க வருவாங்க, கல்யாண வயசு வந்தவங்க போட்டோ எடுக்க வருவாங்க, கல்யாணம் ஆனவங்களும் போட்டோ எடுக்க வருவாங்க. அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கி வச்சாதானே அந்த ஸ்டுடியோ. அதை விட்டுட்டு வாடகை கிடைக்குன்னு பேசுற? சார் நானும் நீங்களும் பேசிக்கலாமே. அவர்கிட்ட என்ன பேச்சு? அவருக்கு எந்த விவரமும் பத்தாது. படிப்பு அறிவு வேற இல்ல. பாவம், பிறவி ஊமை வேற. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. சரி, நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ காசு கொடுங்க. மேக்கப் ரூம் எங்க? மேக்கப் ரூமா? இதென்ன ஏவிஎம் ஸ்டுடியோவா, வாகன ஸ்டுடியோவா? அத பின்னால கண்ணாடியோட ஒரு டேபிள் இருக்கு. அதுல நீங்க கேட்ட பொருள் எல்லாம் இருக்கு. போய் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க. சரி, 3 டீ சொல்லு. டீயா? ஆமா, இந்த டவுன் கடைக்கெல்லாம் போனா கஷ்டமானவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களாமே. கஸ்டமர் விடு, என் வாயில என்ன வருதோ அதானே. சரி, நீ டீயோட 3 பண்ணும் சொல்லு. பண்ணுமா? ஆமா, இந்த டீல தொட்டுட்டு சாப்பிட பண்ணு வேணாமா? என்னயா நீ? அது போதுமா? இப்போதைக்கு அது போதும். அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா கூல் ட்ரிங்க் சொல்லிக்கலாம். அதுவுமே ஏதோ லாபத்துல தான் நஷ்டம் வரும். இவங்க முதலுக்கே மோசம் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. நல்ல லட்சணமா பாத்து எடு. சரிங்க. ரெடி? ஆச்சா? ஆச்சுங்க. நாளைக்கு அடுத்த வீட்டுல வாழ போற பொண்ணு. அவங்க போனதுக்கு அப்புறம் அவன் ஞாபகம் உங்களுக்கு வரலாம், உங்க ஞாபகம் அவளுக்கு வரலாம். பேசாம 2 பேரும் ஒன்னா போட்டோ எடுத்துட்டா அவங்க அவங்க வீட்டுல மாட்டி வச்சுட்டு எப்ப ஞாபகம் வரத பாத்துக்கலாம்ல. கரெக்ட். இத கூட நான் சொல்ல. 2 பேரையும் சேர்ந்து 2 போட்டோ எடுப்பா. 2 போட்டோவா? ஒரு போட்டோ எடுத்து 2 காப்பி போட்டுக்கலாங்களே. இவன் ஒரு அறிவு கெட்டவன். இப்ப நானே டீ சாப்பிட்டோம், அதுக்குள்ள காம்பிங்கிறான். டு டு டு. வீட்ல நல்ல பிரேம் மாட்டி வச்சிருக்காங்க. போட்டோ புடிச்சிட்டு வரீங்க போல இருக்கு. இல்லீங்க, கட்டிங்க ஜேவிங் பண்ணிட்டு வராரு. உன் வாய். இல்லங்க, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன், அதான் போட்டோ எடுக்க வந்தேன். மாப்பிள்ள அட உங்களதான். ஆமா, நாங்க 4 பேர் இருக்கோம். ஆனா ஒரு சில்பான்ஸ் கூட கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கோம். நீ ஒத்த ஆளு 2 சில்பான்ஸ் ஜிலு ஜிலுன்னு ஜீப்ல ஏத்துறிய. 2ல ஏதாவது ஒண்ணு அனுப்பு, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஐயே, இருங்க இருங்க, பார்த்தா பொறுக்கி பசங்க மாதிரி இருக்காங்க. பேசாம புறப்படுங்க. பொறுக்கிங்கன்னா பல்ல தட்டி கையில கொடுக்க சொல்லணும். புறப்படலாங்கிறீங்க? ஐயே, நீயும் உங்க அண்ணனை கொம்பு சீவி உஸ்பி விடுறிய. எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் இன்னைக்கு புதுசா சீவி விடணும்னு இல்ல, பொறுப்புல இருந்து அவரு சீரி பாயிர ஆளுதான். இந்த கேங்க்கு நீதான் பாசா? ஏய், என்ன தெனா வெட்டா எங்க தலைய பார்த்து கேள்வி கேக்குற? ஏய் இரு இரு இரு, இந்த கேங்க்கு நீதான் பாசான்னு என்னதானே கேள்வி கேட்டாரு. அப்ப நான் தானே பதில் சொல்லணும். மாப்ள, நான் தான் பாஸ். இப்ப என்னங்கற? அட்ரா. என்ன அட்ரா? என்ன பண்ணிடுவ? கிண்டலா? பத்து நிமிஷத்துல இவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, இல்ல மொத்த ரத்தமும் சிந்தி செத்துருவான். என்னென்ன எதையோ சுவாரஸ்யமா பாத்துட்டு இருக்க போல இருக்கு. அது இது அந்த தூரமா வந்துகிட்டு இருக்கான்ல மாரிமுத்து, அவனதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆமா ஆமா இது வரைக்கும் நீங்க மாரிமுத்த பார்த்ததே இல்லல்ல இன்னைக்குதான் முத தடவையா பாக்குறீங்க அது வேற பாருங்கண்ணே இன்னைக்குன்னு பார்த்து மாரிமுத்து ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு சிகப்பு கட்டம் போட்டு சாரி வேற கட்டிக்கிட்டு தலை நிறைய கலர் கலரா கதமும் பூ வேற வச்சுக்கிட்டு வராரு இல்ல அது அது ஒண்ணும் இல்லம்மா சும்மா ஒரு இதாதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் எதா பக்கத்துல இருந்து பொண்ணு வராமா சும்மா இருமா உங்களை பார்க்கத்தான் வந்தேன் எங்கேயும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க யார பாத்துட்டு இருக்கீங்க நீ சும்மா இருமா ஒண்ணும் இல்ல என்ன விஷயமா பார்க்க வந்த இல்ல நேத்து எனக்கு பஸ்ஸுக்கு பைசா செலவில்லாம சாமான் ஜெட்டெல்லாம் வாங்குறதுக்கு டவுனுக்கு உங்க ஜீப்லயே கூட்டிட்டு போய் உங்க ஜீப்லயே கூட்டிட்டு வந்தீங்கல்ல அதனால இன்னைக்கு முறுக்கு சீடை தட்டை எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சதும் முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் நான் முதல்ல இருந்த ஊர்ல என் கைப்பக்கம் அவ்வளவு ருசியா இருக்கு பிரமாதமா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி எல்லா கடைக்காரனும் போட்டி போட்டு என்கிட்ட தான் வாங்குவாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்தா முதல்ல நான் சாப்பிடுறேன் கொடு அதுவும் சாப்பிட்டோம் இல்ல இல்ல நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி சாப்பிடும் ஐயா என்னமோ பெரிய கை பக்குவம்னு சொன்னா ஒரே சிக்கு வடை உப்பு கறிக்குது சும்மா விளையாட்டு பண்ணாதீங்க என்ன விளையாட்டு பண்ணாத ஏன் இந்த ஊருக்கு வந்து இப்பதான் புரியுது இப்படி பலகாரம் பண்ணா எந்த ஊர்ல தான் இருக்க விடுவாங்க இங்க பாருங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க ஆனா என் தொழில மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க என்னால தாங்கிக்க முடியாது உங்க அண்ணனுக்கு நாக்கு செத்து போச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ நீ சாப்பிட்டு ருசி சொல்லு என்னமா உப்பு கறிக்குதா இத பாரு உங்க அண்ணன் மேல பாசமா இரு அதுக்காக அடுத்தவங்கள மோசம் பண்ணாத நான் என்ன பண்றது இருக்கிறதானே சொல்ல முடியும் மாமா ஒரு தொழில் செய்யும் போது குறுக்கால கூப்பிட்டுட்டு யாரா கூப்பிட்டது நான் தான் மாமா ஓ நீதான் கூப்பிட்டியாமா இன்னொருக்க வேண்டாம் கூப்பிட்டுக்க என்ன மாமா நான் முறுக்கு தட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு ருசி சொல்லு மாமா ஐயோ வேண்டாமா என்ன பிரகாரம் சாப்பிட்டா எனக்கு பின்னால புடிங்கிரு உனக்கு ஆள்தானே வேணும் இந்த கூப்பிடுறேன் பாரு டே ஆட்டாங்கல்ல என்ன இன்னைக்கு ஒரு சான்ஸ் வாடா மசாலாவை தடவி எண்ணெயில முக்கி எடுத்தா எலுமிச்சாணியா இருந்தாலும் ஈஸியா திம்பா பாரு எதையும் தாங்கும் இதையும் எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான் இவங்கிட்ட கொடுங்க அரைப்பான் இதுதான் சீடையா ஆமாண்டா பீட அரைக்க ஆரம்பிச்சான் இனிமே ஆயில் வெளிய வரும் லைனா உட்கார்ந்து புடிச்சிட்டு போங்க ஆஹா இந்த மாதிரி சீடைய என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல ரெண்டு பேரு காதலையும் சத்தமா சொல்லு இந்த மாதிரி சீடைய அதாங்க அரஞ்சன மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டு உத்தம எனக்கா ரொம்ப தேங்க்ஸ் சும்மாவா சொன்னாங்க பழமொழி எதுக்கோ செக்குக்கோ சிவலிங்கத்துக்கோ வித்தியாசம் தெரியாது